வணக்க மக்களை, தமிழக அரசு சார்பாக மதுரை மாவட்டம் குட்டிமேக்கன்பட்டியில் பிரம்மாண்டமான அளவில் உருவாகிக்கிட்டு இருக்கக்கூடிய புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்தில் தமிழ்நாடு அரசு என்ன மாதிரி ஜல்லிக்கட்டு வந்துட்டு வைக்க போகிறாங்க, இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக யாருமே எதுவுமே சொல்லலை. வர 31ஆம் தேதிக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் முடிச்சு ஜனவரி 14, 17 திறப்பு விழா வைக்கிறதா வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த புதிய பிரம்மாண்டமான அளவில் கட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மைதானத்தில் என்ன மாதிரியான ஜல்லிக்கட்டு வைக்க போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அதிகாரமாக வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த மைதானத்தை பற்றியே நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த மைதானத்தை பற்றி இங்கே வந்துட்டு எந்த மாதிரியான வாடி வருது, எந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு நடக்க போகுதுன்றது நம்ம யாருக்குமே வந்துட்டு தெரியாது. பட் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, என்னென்ன வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்டர்வியூ எடுக்க போனோம். போகிற வழியில் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு வருவோம் அப்படின்றதுக்காக மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், அழகாபுரி, கீழக்கரெல்லாம் தாண்டி குட்டிமேக்கன்பட்டி அந்த ஊருக்கு வந்துருந்தோம். முன்னாடி என்ட்ரன்ஸ் இது வந்துட்டு நடு ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்துச்சு, நல்ல அவுட்டரில் வந்துட்டு இருந்துச்சு. முன்னாடி போன உடனேயுமே அந்த முன்னாடி அந்த என்ட்ரன்ஸே வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு செட்டப் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நடுவில் ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு, சைடில் 2 பக்கமும் 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நடு என்ட்ரன்ஸ்குள்ளே போனால் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. காளைகள், அப்புறம் மக்கள்லாம், அந்த வீரர்கள்லாம் இருக்கிற மாதிரி அழகான ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. சைட்லையும் இன்னொரு பெயிண்ட்டுக்கான டிசைன்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ளே செல்லும் வழின்னு போட்டிருக்கு. இதான் நடுவில் வந்துட்டு என்ட்ரன்ஸில் சென்டர் என்ட்ரன்ஸ். உள்ளே போன உடனே வாடிவாசல் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். அந்த வாடிவாசலுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ரூமுக்குள்ளே ஒரு சிலை வந்து வச்சுருந்தாங்க. காளையோட சிலை நல்லா இருந்துச்சு பார்க்கவே. பக்கத்துலேயே வந்துட்டு நிறைய சிற்பங்களும் வந்துட்டு வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்ருக்காங்க. இந்த சிலை வந்துட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு கல் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது இந்த பில்டிங்க்கு முன்னாடி அங்கே வரும், அப்படி இல்லைன்னா மியூசியத்தில் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து சைடில், அதாவது நம்ம இந்த மைதானத்தை டைரெக்டாக பார்க்கும்போது நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பெரவாடி வந்துட்டு போட்டிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு பெரவாடியோட அமைப்பு. இந்த புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்தில் ஒரு செக்ஷனாக கம்பி மாதிரி வந்துட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஐயாட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருந்தோம், இந்த வேலையெல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்குப்பா, அங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே இப்படி சுற்றி இந்த பக்கம் வந்துட்டு உள்ளே வரும், வாடிக்குள்ளே வந்துட்டு என்ட்ரி ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த பக்கம் முன்னாடி ஃபுல்லாக வந்துட்டு அடைக்கலையா, ஒரு பக்கமும் வந்துட்டு வெளியே வருமானு சொல்லி கேட்டதுக்கு இனிமேல் தான்ப்பா வேலை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சைடில் வந்துட்டு பார்க்கும்போது இதெல்லாம் என்னதுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் வந்துட்டு மெடிக்கல் செக்கப், இந்த பெருசாக வந்துட்டு இருக்கு இல்லையா அகலமாக, அது வந்து காளைகள் நிற்கிறதுக்காகவும் அந்த பக்கம் வந்துட்டு டாக்டர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. இந்த மெடிக்கல் செக்கப்பே கிட்டத்தட்ட ஒரு 10 செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, 1, 2, 3 அப்படின்ற மாதிரி. இது ஃபுல்லாக வந்துட்டு காளைகளுக்கு வந்துட்டு மெடிக்கல் செக்கப் அப்படின்றது மாதிரி வந்துட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக போயிட்டு அப்படியே பெரவாடியில் போய் வந்துட்டு வாடிவாசலுக்குள்ளே வந்துட்டு போகணும். ஸோ இந்த வேலைகள்லாம் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் வந்துட்டு ஃபுல்லாக அந்த புதிய ஜல்லிக்கட்டு மைதானத்தில் இருக்கக்கூடிய பெரவாடி அமைப்பு. அங்கேருந்து உள்ளே வரும்போது வாடிவாசலுக்கும் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உள்ளே வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருந்தோம். 2 பக்கமே வந்துட்டு வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. 31ஆம் தேதிக்குள்ளே வேலைகள்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போனோன்னையும் நம்ம வாடிவாசலோட அமைப்பு வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸில் நம்ம கால் வச்சு ஏறுறதுக்கு அந்த கம்பி இந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. இதுதான் அந்த முன்னாடி வியூ, இப்படி தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் காளைகள் ஒவ்வொரு காளைகளாக வர்றதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கேட் மாதிரி வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். கேட் வந்துட்டு போட்டுருந்தாங்க. அடுத்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. வாடிவாசல் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது வாடிவாசல். வேலைகள்லாம் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் வந்துட்டு நம்ம ஜனவரிக்குள்ளே வந்துட்டு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த மைதானத்தை வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்து பார்க்க முடியும். அந்த உள்ளே செல்லும் வழி பார்த்தோம் இல்லையா, அது வந்துட்டு நடு என்ட்ரன்ஸ். இது வந்துட்டு வாடிவாசல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ். இங்கே வந்துட்டு முன்னாடி இருந்து இப்படி போகும்போது அடுத்து வெளியே இருந்து இப்படி போகும்போது வெளியே செல்லும் வழி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே போனோமே இந்த மாதிரி ரூம்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. சரி, அந்த ரூம்ஸ்குள்ளே வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்துட்டு உள்ளே போனோன்னையும் சைடில் வந்துட்டு பாத்ரூம்ஸ், டாய்லெட்ஸ் ரூம்ஸ், ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருந்துச்சு. சரி, உள்ளே என்ன இங்கிட்டிருந்து ஒரு என்ட்ரன்ஸ் போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இது வந்துட்டு உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இல்லை, இது வந்துட்டு ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு. கீழே வந்துட்டு ஒரு மியூசியம் அப்படின்ற செட்டப் மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கமும் வந்துட்டு ஒரு என்ட்ரன்ஸ், அதாவது ஒரு செக்ஷன் இருந்துச்சு. அதுவுமே வந்துட்டு ஆண்கள் பெண்கள் வந்துட்டு டாய்லெட்ஸ் ரூம், ரெஸ்ட் ரூம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு என்ட்ரன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மேலே போகிறதுக்கான படிக்கட்டு வந்துட்டு இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம மேலே வந்துட்டு போய்கிட்டு இருந்தோம். இது வந்துட்டு நம்ம டேரெக்டாக புதிய மைதானம், அதில் வந்துட்டு நம்ம டேரெக்டாக வந்துட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸு. அதுக்குள்ளே போனோன்னே இங்கேயுமே வந்துட்டு ஒரு ரூம் இருந்துச்சு. இங்கேருந்துமே வந்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே முன்னாடி ஒரு ரூம் மாதிரி இருக்குது. இங்கேயும் வேலைகள்லாம் வந்துட்டு நடந்துருந்துச்சு. நம்ம மறுபடியும் 2வது மாடி வந்துட்டு ஏறிக்கிட்டு இருந்தோம்.
2வது மாடியிலேருந்து போனால் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ், நம்ம வாடி வாசல் அந்த உட்கார்ற இதுக்கு வந்துட்டு வரலாம். அங்கே போய்கிட்டு இருந்தோம். இங்கே வந்துட்டு ஒரு மிரர் மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம கீழே இருக்கிற வியூ வந்துட்டு நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக வந்துட்டு அந்த வியூ தெரியுது. இங்கிட்டும் வந்துட்டு வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு எத்தனை நாள், ஒரு 10 நாள் 15 நாள், 31ஆம் தேதிக்குள்ளே 14ஆம் தேதிக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா இன்னும் ரொம்ப பரபரப்பாக வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதாங்க நம்ம பின்னாடி இந்த சைடு வியூவிலேருந்து வரும்போது அந்த என்ட்ரன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த வியூ வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு. சைடில் வந்துட்டு காளைகளோட படங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து வாடிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் வழி வந்தால் இந்த படத்தை வந்துட்டு பார்க்கலாம். இங்கே ஒரு அழகான ஒரு படம் வச்சு வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த சைடு லாஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அங்கேயுமே வந்துட்டு படங்கள்லாம் வந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி தாங்க வியூ இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க இது வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு வேடிக்கை பார்க்குறதுக்காகவே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கண்காட்சிக்கு போனால் நம்ம பார்க்க போவோம் இல்லையா, அந்த மாதிரி அக்கா ஞாயிற்றுக்கிழமை வாங்கக்கா இங்கே பயங்கர க்ரௌட் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு குட்டி குட்டி பில்டிங்காக இருந்துச்சு. இந்த பில்டிங் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு தெரில, ஃபுல்லாக முடிஞ்சாதான்ப்பா எங்களுக்கே வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. மேலே வந்துட்டு அலாரம் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க அவசரத்துக்கு. இது ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. நம்ம ஜூமில் வந்துட்டு எடுத்தோம். இது வந்துட்டு முன்னாடி, அதாவது ஜல்லிக்கட்டு மைதானத்துக்குலாம் முன்னாடி என்ட்ரன்ஸில் அந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கனக்குள்ளே வந்துட்டு இது வச்சுருந்தாங்க. அந்த கார்டன் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு அலாரம் வந்து வச்சுருந்தாங்க. ஐ திங்க் வந்துட்டு அவசரத்துக்கு இங்கே தான் வந்துட்டு அலாரம் வந்துட்டு அடிக்கும். ஸோ அப்போ தான் எல்லா இடத்துக்கும் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அலாரம் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வந்துட்டு வேலைப்பாடுகள் தாங்க நடந்துக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்க்க வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த புதிய ஜல்லிக்கட்டு மைதானம் வந்துட்டு எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, ஸோ எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து அந்த ஸ்டேஜ் மாதிரி அந்த உட்கார்றதுக்கு வந்துட்டு படிக்கட்டாக போட்டிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உட்காந்து பார்க்க வந்துட்டு அந்த வியூ நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. சைடில் அந்த பக்கம் வந்துட்டு என்னப்பா அடைக்கல எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே கொஸ்டின் இருந்துச்சு. இனிமேல் தான் அந்த வேலைப்பாடுகள் வந்துட்டு நடக்குமா, ஸோ அதுக்கு அந்த முடியும் போது தான் வந்துட்டு அந்த முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ஃபுல் வியூவை நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியும். இங்கேருந்து வாடிவாசலில் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதே வந்துட்டு நம்மளால் வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்துட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக வந்துட்டு ஹிந்திக்காரவங்க, நம்ம ஊருக்காரவங்க எல்லாருமே வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி குட்டீஸ், ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு பார்க்க வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த மைதானம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்மளும் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த நடு என்ட்ரன்ஸ், அடுத்து லாஸ்ட் என்ட்ரன்ஸ் சொன்னேன் இல்லையா, 3 என்ட்ரன்ஸ், அதில் இன்னொரு என்ட்ரன்ஸ் வழி வந்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் வந்துட்டு இந்த சைடில் வந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அது உட்கார்றதுக்கு அந்த லாஸ்ட்டில் அழகாக இருந்துச்சு. படங்கள் எல்லாமே நல்ல அழகான ஒரு ட்ராயிங்ஸ் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம உட்காந்துருக்க இடத்துக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருக்குங்க. அந்த சைடில் வந்துட்டு இன்னும் எதுவுமே போடலப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல, அந்த வேலைகள் இனிமேல் தான் வந்துட்டு நடக்கும். ஒரு கம்பி மாதிரி அந்த ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல தான் வந்துட்டு அது வேலைகள் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். அப்போ கன்னிவாடிலாம் எங்கப்பா எந்த சைடு வந்துட்டு போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த கன்னிவாடி வந்துட்டு போகிற வழியே இருங்க காமிக்கிறேன். இதுவும் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் தான். இங்கேயும் வந்துட்டு வேலைகள்லாம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு. நடு என்ட்ரன்ஸில் மேலே இருந்தது, இது வந்துட்டு கீழே, இது வந்துட்டு கீழே வந்துட்டு கார்டன். இது வந்து கன்னிவாடி லாஸ்ட்டாக அந்த சைடு வந்துட்டு இருந்துச்சு. இந்த சைடு தான் கன்னிவாடி அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் வந்துட்டு தெரியல. ஏன்னா எந்த விஷயமும் தெரியாமல் வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் இதுதான் அப்படின்னு வந்துட்டு நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பார்க்கணும் என்ன மாதிரியான வேலைகள். ஏன்னா ரொம்ப வெளியூரில் இருக்கிறவங்கலாம் இங்கே வந்துட்டு என்ன மாதிரிலாம் வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஒர்க் எப்படி நடந்துகிட்டு இருக்குது, அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்காக இதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுக்காக இன்றைக்கி மதுரை மாவட்டம் குட்டிமேக்கன்பட்டியில் வந்துட்டு வந்திருக்கேன். இங்கே வேலி மாதிரி போட்டிருக்காங்க, இந்த சைடு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பட் கன்ஃபார்ம் வந்துட்டு தெரியலை. பட் நம்ம ஃபுல்லாக முடிஞ்சால் தான் வந்துட்டு இதை பற்றி நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு தெரியும். இன்னும் ஜனவரி வந்துட்டு வரப்போகுது. இன்னும் ஒரு 10 நாள், ஒரு 20 நாள் தான். இன்னும் ஜல்லிக்கட்டுக்கு வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக காளைகள் எல்லாத்தையும் வந்துட்டு தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 2024 எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வருஷமாக எல்லா காளைகளும் வந்துட்டு சிறப்பாக விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாழ்த்துக்கள் எல்லார் சார்பாகவுமே. எல்லாருமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக வந்துட்டு தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்களுடைய காளைகளை. இனி ஜனவரியிலேருந்து யாரையுமே வந்துட்டு பிடிக்க முடியாது. ஜனவரியிலேருந்து இன்டர்வியூ அப்படின்ற மாதிரிலாம் நம்மளால் எடுக்க முடியாது. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. பட்
இருந்தாலுமே வந்துட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போன வருஷம் வந்துட்டு கம்மியான ஜல்லிக்கட்டு தான் வந்துட்டு நம்ம போனோம், ஒரு 20 ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு போனோம். இந்த டைம் வந்துட்டு நிறையா ஜல்லிக்கட்டு எல்லா ஊருக்கும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லா ஊருக்கும் போக முடிஞ்சால் கண்டிப்பாக போயிட்டு எடுத்து வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஒரு மைதானம் எப்படி இருக்குது அப்படின்றதும் வந்துட்டு வீடியோ போடுறேன். ரொம்ப சூப்பராக வந்துட்டு வேலைகள்லாம் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது வந்துட்டு ஃபுல்லாக அந்த முடிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியலாக வந்துட்டு அவங்களோட கருத்துக்கள் வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு இந்த மைதானத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி மக்களே.